ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது வெளிநாட்டு கதை நம்பர் 4. அண்ட் இன்னைக்கு நம்ம த ரைன் இன் எஸ்பானா இந்த ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ராமா பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே பார்க்க செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. எஸ்பெஷலி ஹீரோ, அவருக்காகவே இந்த ட்ராமாவை பார்க்கலாம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருப்பார். அண்ட் இந்த ட்ராமாவோட ஸ்டோரி அவுட்லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்கூல் டைமில் கப்பிள்ஸாக இருந்தால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு சின்ன ப்ராப்ளத்தால் பிரிஞ்சிடுறாங்க. அண்ட் ஸ்கூல்லாம் முடிச்சு காலேஜ்லாம் முடிச்சு அவங்க ரெண்டு பேரும் பெரியவங்களாம் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த மொத்த ஸ்டோரியுமே. இதில் மொத்தமாகவே 10 எபிசோட்ஸ் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரியும் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடும். அண்ட் நாம் என்னோட சேனலில் இந்த ட்ராமாவில் இருக்க ஒரு எபிசோடையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ட்ராமாவில் இருக்க எபிசோட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த எபிசோட்ஸில் இருக்க வீடியோவை ஃபோட்டோஸாக போட்டால் தான் பார்க்குற உங்களுக்கும் அதில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் தெரியும், புரியும். ஆனால் இந்த ட்ராமாவில் நம்மளால் அந்த மாதிரி போட முடியாது. ஏன்னா இந்த ட்ராமாலேருந்து காப்பிரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு வேளை நம்ம 2-3 எபிசோடுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலே எடுத்துடுறாங்க. ஆல்ரெடி இந்த ட்ராமா போட்டதுனால என்னோட 3 சேனலில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து பேனே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது என்னோட 4வது சேனல். அதனால தான் வெளிநாட்டு கதை நம்பர் 4 அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னால் இமேஜ் எதுவும் ப்ளே பண்ண முடியாது. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நான் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாக கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அப்போ அவங்க ஆஃபீஸுக்கு கால் பண்ணி, நான் இன்னும் 5 மினிட்ஸில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன், சீக்கிரமாக மீட்டிங் ஆனதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த நேரம் கரெக்டாக அவங்க போகிற ரோட்டில் ரொம்ப பெரிய டிராஃபிக் ஆகிடுது. அதெல்லாம் கிளியர் ஆகவே ரொம்ப நேரம் ஆகும் போல். அந்த நேரம் பார்த்து மழை வேற பெய்ய ஹீரோயினோட ரியாக்ஷனே மாறிடுது. அவங்க ரொம்பவே சோகமாயிடுறாங்க. இந்த இடத்துல தான் கரெக்டாக இந்த ட்ராமாவோட டைட்டில் கார்டையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆனால் அவங்க கொடை வச்சிடல போல. சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி அவங்களும் காரை விட்டு கீழே இறங்க அவங்க கையில் இருக்க ஃபைல் எல்லாமே கீழே விழுந்து தண்ணியில் நனைஞ்சும் போயிடுது. ஆஃபீஸுக்கும் பார்க்கிங்க்கும் 5 நிமிஷம் கேப் தான் இருக்கும் போல. அதுக்குள்ளே ஹீரோயின் தொப்பரையாக நனைஞ்சு போக அவங்க அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. போனால் உள்ள ஒரு ஹீரோயினுக்கு சம மரியாதை. எல்லாருமே ஆர்கிடெக்ட் குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ண ஒரு வழியாக ஹீரோயினும் அந்த மீட்டிங்க்கு போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஹீரோயினோட அப்பா அம்மா தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனியே இவங்களோட தான் போல. இவங்க கூட தான் இப்போ ஹீரோயினுக்கும் மீட்டிங்கு. அவங்கள பார்த்தா அவங்க அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினும் வெளியில் கொஞ்சம் டிராஃபிக், அது இல்லாமல் மழை வேற பெஞ்சிச்சு, அதனால தான்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அவங்க அப்பா உடனே, அதுக்கு தான் அப்போவே உனக்கு ஒரு டிரைவர் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஒரு வேளை டிரைவர் இருந்தா நீ இப்படி லேட்டாக வந்திருக்க மாட்டல அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கோவமாக கேட்க, அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே, சாரிப்பா, சரி எதுக்காக இந்த அவசர மீட்டிங் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும், அவங்க கம்பெனியில் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாராம். ஸோ அவருக்கு பதிலாக இந்த கம்பெனியை லீகலாக லீட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் உடனே, அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆளை எங்கேருந்து கண்டுபிடிப்பீங்க, இது ரொம்பவே ஒரு முக்கியமான வேலை, அதனால நீங்கள் நல்லா வேலை தெரிஞ்ச ஒருத்தவரை தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயினோட அம்மா உடனே, ஆமாம் நாங்கள் ஏற்கனவே ஒரு பையனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம், அந்த பையன் இந்த வேலைக்கு பெஸ்ட் பர்சனாக இருப்பான், அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு டிஃபென்ஸ் லாயராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், இப்போதான் அவனுக்குன்னு சொந்தமாக ஒரு கடை வேற போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் உடனே, வா பரவாயில்லையே, யார் இந்த பையன், எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவும் இந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ரெஸ்யூமை காட்டுறாங்க. அதை பார்த்தா ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவர் தான் நம்ம ஹீரோ. அவங்க உடனே, என்னது இவனா அப்படின்னு சொல்லி ஷாக்கா கேட்க, அதை கேட்ட ஹீரோயினோட அம்மாவும், இதோ பாரு, எல்லார்கிட்டையும் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கும் இந்த விஷயம் தெரியணும்னு சொல்லிதான் நாங்க நினைச்சோம், அது மட்டும் இல்லாம நாங்க ஏற்கனவே நிறைய லாயரை இன்டர்வியூ பண்ணிட்டோம், அதுல இந்த பையன் தான் பெஸ்டா இருந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க. ஆனா அதை கேட்ட ஹீரோயின் இன்னமும் கோவமாவே, ஆனா அவனை நீங்க ஹையர் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா திரும்பவும், இதோ பாருமா, உனக்கும் இந்த பையனுக்கும் ஏற்கனவே நடந்த எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் ஏதோ காலேஜ்ல நடந்துச்சு, அப்ப நீ வெறும் சின்ன பொண்ணு தானே, அது மட்டும் இல்லாம நாங்க ஏற்கனவே நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் உடனே, அவ்வளோ பேரை நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கல்ல, அதுல இவன் தான் உங்களுக்கு கிடைச்சானா, எதுக்காக நீங்க இவனை சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே கோவத்துல கொந்தளிக்க, அவங்க அப்பா இருந்துகிட்டு, இல்லம்மா நம்ம பிஸ்னஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பையன் தான் தேவை, இவனுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. அப்போ அவங்க அம்மாவும், இதோ பாரு, ஏற்கனவே உனக்கும் அவனுக்கும் நடந்த பிரச்சனை இப்போ உனக்கு ஒரு இஷ்யூவா இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் உடனே, ஆனா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை நகர்த்த அவங்களோட கைப்பட்டு அங்க இருக்க கண்ணாடி டம்ளர் அப்படியே கீழே விழுந்துருது. அப்படியே அந்த ஷாட்ல இருந்தே பிளாஷ்பேக் போறாங்க. அப்படியே ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் காட்ட
காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு கதை பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு உடனே சரி வாங்க நம்ம எல்லாம் ஒண்ணா சேஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே நம்மளோட ஸ்கூலை முடிச்சிட்டோம். இதுவே நமக்கு ரொம்ப பெரிய சாதனை தான். இதுக்கப்புறம் நம்ம காலேஜ்லயும் நல்லா சேர்ந்து நல்லா படிச்சு நம்மளோட கோல் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் சேஸ் சொல்லி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு கொஞ்சம் பசங்களாம் வராங்க. அந்த பசங்களை பார்த்து இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணு உடனே ஏய் அவன் வந்துட்டான்டி என்னோட புது க்ரஷ் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாரும் ஓஹோ இவனை பார்க்கறதுக்காக தான் எங்களை நீங்க கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பொண்ணு உடனே அமைதியா இருங்க யாரும் அங்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல இங்க இருக்க எல்லாரும் அப்படி டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணு சரி உன்னோட ஆள் யாருன்னு சொல்றீ அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பொண்ணும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான் பாரு அவன் தான் அப்படின்னு சொல்றா. பார்த்தா அந்த இடத்துல இருக்க எல்லாருமே பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. சரி கரெக்டா சொல்லு யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அதான்டி அந்த கோல்டு செயின் போட்டிருக்கானே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த சீன்ல தான் நம்ம ஹீரோயினும் ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோவை ஹீரோயின் பாக்குற லுக்லயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. ஆனா ஹீரோ அவரை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பெருசா கண்டுக்காம எவ்வளவு கூலா புக் படிச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இந்த ஸ்டோரி முழுக்கவே இவரோட கேரக்டர் இப்படிதான் இருக்கும். அப்ப ஹீரோயின் இப்படி யாரையோ வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்கிறத ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்துட்டுறாங்க. அவங்க உடனே யாரையோ சைட் அடிச்சிட்டு இருக்குதானா யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் அப்படியே அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் சைட்ல எப்படிப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணும் அவனை பார்த்து அவன் ரொம்பவே ஹாட்டா இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க அங்க இருக்க இன்னொரு பொண்ணு நீ ரொம்பவே ஸ்லோவா இருக்கடி போய் அவன்கிட்ட பேசுவோம் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லு அப்படின்ற மாதிரி உசுப்பேத்தி விட இந்த பொண்ணும் சரி நான் போய் அவன்கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு கூட போற மாதிரி ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறதுக்காக அங்க போறாங்க. அந்த பசங்க கிட்ட போனதும் இந்த பொண்ணு உடனே ஹாய் என்னோட பேர் சாம் நான் இங்க உட்காரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணோட கிரஷ் அவளை கொஞ்சம் கூட கண்டுக்காம நான் கார்ல என்னத்தையும் மறந்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஏஞ்சி போயிடுறான். இது பார்த்தாதுன்னு ஹீரோ வேற ரொம்பவே கோவமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க 3 பேரும் ரொம்ப ஓவரா பண்றாண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல அது அவரோட காதுல விழுந்துருது. அவர் உடனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் இல்லை எங்களுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அவ உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு கேஜி நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவரை ஹக் பண்ணி கிஸ்லாம் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டு தான் இருப்பியா என்ன படிக்கிற காட்டு அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இங்க ஹீரோயின் அவங்களோட வீட்டுல இருக்கிறதா காட்டுறாங்க. அந்த பார்ட்டியில அவ்வளோ குடிச்சதுக்கு அப்புறம் கூட இங்க அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து மிட் நைட் ஸ்நாக்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டும் உனக்கு சாம நினைச்சா கவலையாவே இல்லையா அவளோட கிரஷ் எப்படி அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டான் பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயினும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு ஆனா சாம் ரொம்பவே அழகான பொண்ணு அவன் நினைச்சா இதை விட ஹேண்ட்ஸமான பையனெல்லாம் பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு உடனே ஹேண்ட்ஸம்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது இன்னைக்கு சாமோட கிரஷ் கூட ஒரு பையன் வந்திருந்தானே அந்த பையனை உனக்கு பிடிச்சிருந்துச்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினும் என்னது அந்த பையனா எனக்கா சேச்சா உனக்கே தெரியாதா எனக்கு இந்த மாதிரி பணக்கார பசங்கனாலே பிடிக்காது ஒருவேளை நான் அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அவங்க அம்மா என்கிட்ட $1 மில்லியன் பணம் கொடுத்து இதுக்கப்புறம் என் பையன் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணும் அம்மா பணம் கொடுத்தாங்க அப்படின்னா நாம எதுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பிடணும் நாம ரொம்பவே காஸ்ட்லியான சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் ஹீரோயின் கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிருவா. அவ உடனே ஒரு நிமிஷம் இரு எவ்வளவு சீக்கிரமா நீ டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்ட சரி உண்மையை ஒத்துக்கோ உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க உடனே ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அவன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் ஆனா இருந்து என்ன பொண்ணியும் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு போல அதனால நான் விட்டுற போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஃப்ரெண்டு அப்படிலாம் நீ விடக்கூடாது நீ ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட ஹீரோயின் உடனே நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ ரொம்பவே ரொமான்டிக்ல இன்வால்வ் ஆயிருக்க போலயே கொஞ்சமாச்சும் படிக்கிற வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலயும் ஹீரோயின் அவங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்டை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டேவே ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. லிஃப்ட்டுக்குள்ள போனதுமே அவங்க கையில வச்சிருக்க பேப்பர் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அவங்க அப்படியே அந்த பேப்பர் எல்லாத்தையும் அப்படியே உட்காந்து எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து லிஃப்ட்டுக்குள்ள யாரோ வராங்க. அவங்க ஹீரோயினுக்கு ஹெல்ப்பும் பண்ணல ஒன்றும் பண்ணல அப்படியே நேரம் நின்றுட்டே இருக்கு. ஹீரோயினும் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பாக்குறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அவரை பார்த்து ஹீரோயின் அப்படி ஐயோ அப்படின்ற மாதிரி எழுந்து நிக்க அந்த பையனும் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல இருக்க பட்டனை வர பிரஸ் பண்றாரு. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பையனுக்கு ஒரு ஃபோன் வருது. அது அவங்க அப்பா தான் போல. ஹீரோயினும் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டி கேட்டுட்டே இருக்காங்க. அவங்க அப்பா உடனே நீ அங்க வெயிட் பண்ணுப்பா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. அந்த நேரம் பார்த்து லிஃப்ட்டும் கரெக்டா ஓப்பன் ஆக ஹீரோயின் அவங்க ஷோல்டர்ல போட்டிருக்க பேக் அப்படியே கலண்டுடுது. இந்த பையனும் அந்த பேக் எடுத்து திரும்பவும் ஹீரோயின் மேல மாட்டி விட்டுட்டு போறான். ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிடுது. அவங்க அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட பேரையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா
ஏன்னா ஃபோனில் ஹீரோவோட அப்பா ஹீரோவை பேர் சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாரு. அதனால அந்த பேர் மறந்துடாம இருக்க இவங்களும் கேலிக்ஸ்னு ஹீரோவோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. இந்த பையன் தான் அவங்களோட ஃப்ரெண்டு. இந்த பையன் ஏதோ கேம் விளையாடி காலை உடச்சிக்கிட்டதுனால இப்போ இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இந்த பையன் ஹீரோயின் கிட்ட அப்படியே நான் மட்டும் உங்ககிட்ட சொல்லலாம் நீ வந்திருக்கவே மாட்டேல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோவோட பேரில் எதனா சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பேரில் எதுவுமே கிடைக்கல. அதை இந்த பையன் கேட்டுட்டே என்ன கேலிக்ஸா என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பார்த்தியா எனக்கு புதுசாக ஒரு க்ரஷ் கிடச்சிருக்கான் அவன் ரொம்பவே அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க அதை கேட்டதும் இந்த பையனுக்கு கொஞ்சம் ஜலஸ் ஆயிடுது. அவன் உடனே ஓஹோ அந்த கேலிக்ஸ் தான் அவனோட புது க்ரஷா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஆமாம் அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தான் தெரியுமா அவன் எவ்வளோ ஹைட்டாக இருந்தான் தெரியுமா ஆனால் அவனோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் தான் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க தனியாக புலம்பிட்டு இருக்காங்க. அதை கேட்டு இந்த பையனுக்கு இன்னும் கொஞ்சம் காண்டாயிடுது. அவன் உடனே ஒருவேளை அந்த பையன் கிட்ட எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் இல்லை அப்படின்னா அவன் எதையோ மறைக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த பையன் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் வர மாதிரி ட்ரை பண்றான். அதை கேட்ட ஹீரோயின் உடனே இப்ப எதுக்கு நீ ஓவர் ரியாக்ட் பண்ற அவன் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட இந்த பையன் உடனே என்னது நான் ரொம்பவே நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினும் ஆமாமா நீ ரொம்பவே நல்ல பையன் தான் ஒரு நாய்க்குட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த சிக்கன் பீஸா அவன் மேலே தூக்கி போட்டுட்டு இப்போ நல்ல பையனா அதை சாப்பிட்டு பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க போனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பையனும் சரி அந்த கேலிக்ஸோட ஃபுல் நேம் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹீரோயின் உடனே எனக்கு எப்படிடா தெரியும் அவனை நான் ரெண்டு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவனை பார்த்ததுலேருந்து என்னமோ மேகத்தில் மிதக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த பையனும் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருந்தான் அப்படி இருந்தான் இப்படி இருந்தான்னு திரும்பவும் ஹீரோவை பற்றி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா அங்கே செம மழை பெய்யுது. உடனே அவங்களும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இங்கே ரொம்பவே மழை பெய்யுதுமா நான் வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேற யாரோ ஒருத்தவங்க அங்கே ஓடி வராங்க. அதுவும் நம்ம ஹீரோ தான். அவர் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு ஃபோனில் யார் கூட பேசிட்டு இருக்க ஹீரோயினால ஹீரோ பார்த்ததை நம்ப முடியவே இல்லை. அவங்க அப்படியே ஷாக்கா ஹீரோவே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்க அதையும் ஹீரோ கவனிச்சிடுறாரு. உடனே அவரும் போனை கீழே வைக்க ஹீரோயின் உடனே இந்த மழை இப்படி நசன் பெஞ்சிக்கிட்டே இருக்கிறது கடுப்பா இருக்கு என்கிட்ட கொடை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே சாரி நானும் கொடை எடுத்துட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிட்டு என்கிட்டயா பேசுறீங்க நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன் அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சே சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் திரும்பவும் போனே வராம அவங்களோட போனை எடுத்து அதுவும் தலைக்கீழ காதுல வச்சுக்கிட்டு எப்படி இருக்கீங்க நானும் மழை நிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதும் ஹீரோவும் அப்படியே ஹீரோயினை பார்த்து மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் திரும்பவும் எனக்கு பயங்கரமா பசிக்குது நான் இன்னும் எதுவும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோவும் ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் திரும்பவும் சேச்சா எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது நான் இன்னும் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் இந்த தடவை ஹீரோ பார்க்கவே இல்லை. அவர் அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாரு. என்னடா இது ரியாக்ஷனே காணுமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவே பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்பதான் ஃபோன் திரும்பி இருக்க விஷயத்தையே அவங்க கவனிக்கிறாங்க. அவங்க உடனே அச்சச்சோ சொதப்பேட்டியடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இந்த பக்கம் ஹீரோவும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் நீங்க இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறீங்களா நானும் பக்கத்துல தான் ஆர்கிடெக்டுக்கு படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் நார்மலா பேசிக்கிட்டே வராங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நீங்க என்ன படிக்கிறீங்க இன்ஜினியரிங்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ இல்ல மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே ஒருவேளை மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங்கோ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே லீகல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போதே ஹீரோயினுக்கான பஸ் வர அவங்க உடனே ஹீரோவுக்கு டாட்டா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இங்க ஹீரோயினும் அவங்களோட குரூப் சாட்ல அந்த க்ரஷ் கிட்ட அவமானப்பட்ட சாம்ன்ற பொண்ணு படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் நம்ம ஹீரோவும் படிக்கிறாரு. அதனால நம்ம அங்க போகலாமா அப்படின்ற மாதிரி அவங்க குரூப் சாட்ல கேட்க அவங்களோட ஃப்ரெண்ட் உடனே அந்த இடம் கொஞ்சம் தூரமா இருக்கு பட் இருந்தாலும் உன்னோட க்ரஷை பார்க்கறதுக்காக நாம எல்லாரும் கண்டிப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சாம்ன்ற பொண்ணுமே சரி வாங்க நாளைக்கு எல்லாரும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே மறுநாளே ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஹீரோ படிக்கிற கேம்பஸ்குள்ள வரதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் அழகா இருக்கனா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணு அதெல்லாம் காதுல வாங்காம அங்க உட்காந்துட்டு இருக்க ஒரு பையனை பார்த்துக்கிட்டே வரா. அதை பார்த்த ஹீரோயின் உடனே நாம இங்க வந்தே கொஞ்ச நேரம் தான் ஆகுது அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அந்த பொண்ணு உடனே நீ நல்லா தாண்டி இருக்க நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல நல்லா மேக்கப் பண்ணிட்டு வான்னு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் ஆமா நாம இங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம்ல அதனாலதான் இப்படி அப்படின்ற மாதிரி அவங்களோட மேக்கப் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு உடனே எனக்கும் இங்க
படிக்கணும்னு தான் ஆசை, ஆனா இங்க தான் ஆர்கிடெக்ட் இல்ல, அதுவும் இல்லாம இங்க பாரேன் இங்க இருக்க பசங்க எல்லாரும் பயங்கரமா ஹாட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் உடனே கொஞ்ச நேரமாச்சும் அமைதியா இருடி, நானும் ஒருத்தவங்கள தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டும் அங்க பாருடி அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ரொம்பவே ஆர்வமா திரும்பி பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே பாத்தியா ஏமாந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் காண்டாயிடுறாங்க. அவங்க உடனே அந்த பொண்ணை திட்டிட்டு அப்படியே கோவமா உட்காந்துட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் அந்த இடத்துக்கு கரெக்டா வர, அதை பார்த்து இந்த பொண்ணு உடனே எங்க பாருடி அவன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட ஹீரோயின் உடனே இந்த தடவை உன்னால என்ன ஏமாத்த முடியாது, நான்லாம் திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ அவங்க பின்னாடியே வந்துடுறாரு. உடனே இந்த பொண்ணும் திரும்பி பாருடி அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட தலையை பிடிச்சி திருப்ப, அப்பதான் ஹீரோயினும் ஒரு வழியா ஹீரோவை பார்த்துடுறாங்க. ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவங்க உடனே அவங்க ஃப்ரெண்டை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு உடனே சரிடி பொறுமையா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் உடனே அவன் பயங்கர அழகா இருக்கான்டி, செம்ம ஹாட்டா இருக்கான், சரி இரு நான் இன்னும் அழகா தான் இருக்கானான்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போனை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அன்னைக்கு பார்ட்டியில வந்து அதே பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, அதை பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்டு உடனே யாரடி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இவ்வளோ பக்கத்துல போய் நிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதை கேட்ட ஹீரோயினும் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஹீரோவோட முடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, என்ன உன் முடி இவ்வளவு கலைஞ்சிருக்கு, எப்படி பார்த்தாலும் நீ ஹேண்ட்ஸம் தான், சரி நான் வெளில போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதை பார்த்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் காண்டாயிடுது. அவங்க உடனே அவங்க ஃப்ரெண்டை பார்த்து, நீ என்ன நினைக்கிற அந்த பொண்ணு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டும், நீ கோவப்படாத விடு, ஒருவேளை க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அந்த பொண்ணு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து இவங்களோட ஃப்ரெண்டு அந்த சாம்ன்ற பொண்ணு வந்துடுறா. அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் பிங்க் கலர் ட்ரெஸ் தான் போடும் போல. அந்த பொண்ணு வந்துட்டு, ஹாய் எம்எல்ஆரா நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இந்த பொண்ணு உடனே இப்பதாண்டி வந்தோம், சரி அதெல்லாம் விடு, இன்னைக்கு நைட்டு பிளான் என்ன, நம்ம ஃப்ரெண்டுக்கு வர வெளியில போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஹீரோயினை கிண்டல் பண்ண, ஹீரோயின் உடனே சும்மா ரெடி அவன் காதுல விழுந்துற போகுது அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாங்க. அதை கேட்ட சாம் உடனே சரி உன்னை ஹாப்பியாக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்டே போறா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாயிடுது, எங்கடி போற அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் பதட்டமா கேட்க, அந்த பொண்ணு அந்த பசங்க கிட்ட நார்மலா தான் பேசுறா. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கே ஷாக் ஆயிடுது. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, ஓ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணும் நல்லா ஜாலியா தான் அந்த பசங்கள்ட்ட பேசிட்டு இருக்கு. இந்த பொண்ணும் அங்க போயிட்டு, இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு எங்க ரூம்ல ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு, சாப்பாடும் சரக்கும் கூட கிடைக்கும், நீங்க 2 பேரும் வரதா இருந்தா உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வாங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த 2 பசங்களும் சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குறாங்க. ஆனா ஹீரோ உடனே இல்ல நான் வரல, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப சோகமாயிடுது. அவங்க உடனே கஷ்டப்பட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணு அந்த 2 பசங்க கிட்டயும் சரி அப்ப நீங்க 2 பேரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு, கேலிக்ஸ் ஒருவேளை நீ லாஸ்ட் மினிட்ல அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீயும் தாராளமா வரலாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா ஹீரோவோட மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அதுக்கப்புறம் இந்த 2 பசங்களே இவன் கூட வெளியில போய் ரொம்ப நாள் ஆகுது, நானே இவனை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆயிடுது. நிறைய பேர் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே நிறைய சரக்கும் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்க. அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்க போயிட்டு, நீ மட்டும் ஏன் தனியா நின்றுட்டு இருக்க, வா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் உடனே எனக்கு மூடு இல்லப்பா, நீ போய் தனியாவே என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோ உள்ள வர, ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயினுக்கு திரும்பவும் செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவங்க உடனே திரும்பியும் அவங்களோட ஃப்ரெண்டை போட்டு செம்மாடி அடிக்கிறாங்க. அதை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்டும் இப்போ மூடு சேஞ்ச் ஆயிடுச்சு போலயே, இப்போ ஜாலியா நீ அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஹீரோயின் வேற ஹீரோவை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட மிட் நைட்டே ஆயிடுது. பார்ட்டிக்கு வந்த எல்லாரும் ஒருத்தவங்களா கிளம்பவே ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பார்ட்டியில கூட ஹீரோ ரொம்பவே சின்சியரா படிச்சுட்டு இருக்காரு. அதை கூட விடாம ஹீரோயின் வச்சுக்கன்னு வாங்காம ஹீரோவுக்கு பக்கத்துல சேர் போட்டு உட்காந்து அவரே பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு உடனே வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறியா, போய் எதனா பேசுடி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் உடனே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்டி, ரொம்ப எக்ஸைட் ஆயிட கூடாதுல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஃப்ரண்ட்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து, நம்மளும் வீட்டுக்கு போலாம் வாய, நேரம் ஆயிடுச்சு நம்ம போய் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரம் ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி பாக்குறாரு. அதை பார்த்து ஹீரோயின் உடனே இன்னும் கொஞ்ச நேரம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ கிட்ட போயிட்டு, ஹாய் நீங்க சரக்கு அடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே இல்ல எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஓஹோ நீ படிச்சுட்டு இருக்கிறதுனால வேணான்னு சொல்றியா, என்ன படிச்சுட்டு இருக்க, எதுக்காக படிச்சுட்டு இருக்க, எந்த இயர்ல படிச்சுட்டு இருக்க, லீகல் மேனேஜ்மெண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அடுத்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் மாதிரி ஹீரோவும் ஒரு லைன்ல ஆன்சர் சொல்லிட்டு அப்படியே அவர் ஹீரோயினை ஒரு லுக் விட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதை பார்த்து ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஓடி வந்து, அவங்க கிட்ட பேசுறதே கஷ்டமா இருக்குடி, ஒரு கேள்வி கேட்டா ஒரு பதில் தான் சொல்றான் தெரியுமா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்
எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் நீ ஏன்டி வளவலன்னு பேசுற, ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு போடா, அப்புறம் அதை வாங்கிட்டு போ இதை வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ண ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு உடனே கேலிக்ஸ் என்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போறியா, அவளுக்கும் கடையில என்னமோ வாங்கணுமா அப்படின்னு சொல்ல ஹீரோ எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிடுறாரு. உடனே ஹீரோயினும் செம்ம ஹாப்பியா ஹீரோ பின்னாடியே ஓடிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே 2 பேரும் கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரதான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் திரும்பவும் ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அவங்க ஹீரோ கிட்ட நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா இல்ல ஒரு பாக்கெட் ஃபுல்லா வாங்குனீங்களே அதனால கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்க அது எல்லாத்துக்கும் திரும்பவும் ஹீரோ ஒரு பதில் தான் சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கே காண்டாயிட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா, நான் ஒரு கேள்வி கிட்ட நீ ஒரு பதில் தான் சொல்ற அப்படின்ற மாதிரி அவங்க ஹீரோ கிட்டே இதை சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பார்த்து சரி நீ ஸ்மோக் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே நானா சேச்சா அது ரொம்பவே நாரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீ லாயர் தானே ஆக போற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்க அவரும் ஆமா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே நான் லாயரா சேச்சா என்னால் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே நான் அப்படி கேட்கல நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் ஓஹோ நான் வந்து ஆர்கிடெக்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து சிக்னல் விழ 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் திரும்பவும் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், நீ எங்க ஸ்கூல்லே அதிகமா சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ உடனே என்னோட அப்பா அம்மா 2 பேருமே இங்கதான் டாக்டரா ஒர்க் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயின் உடனே அப்படின்னா நீ ஏன் மெடிசன் சூஸ் பண்ணல, நீ டாக்டரா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. உடனே ஹீரோயினும் சாரி நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ உடனே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை பார்த்து சாரி உன்னோட பேர் என்னன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹீரோயின் உடனே இவ்வளோ நேரம் என் கூட பேசிட்டு வர என்னோட பேர் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரு லூயிஸ் நட்டாஷா வெலேரியா அப்படின்னு சொல்றாங்க. இதான் ஹீரோயினோட பேரு. அதை கேட்ட ஹீரோ உடனே ரொம்ப பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே ரொம்ப பெருசா இருந்தா நீ வேணா என்ன லவ்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி செம்மையா பிக்கப் பண்றாங்க. அதை கேட்ட ஹீரோ அப்படியே சைலண்ட் ஆயிட ஹீரோயின் உடனே நான் சும்மா சொன்னேன் நீ என்ன லூனானே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் உடனே நீ வேணா உன்னோட சோஷியல் மீடியாவில் என்னை சேர்த்துக்கோயேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹீரோ உடனே நான் அங்கெல்லாம் ஆக்டிவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினும் ஆனால் நீ வச்சிருக்கல அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோயினும் அவங்களோட ஃபோனை கொடுத்து சரி நீயே டைப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அப்படியே டைப் பண்ணி கொடுக்குறாரு. உடனே ஹீரோயினும் அதை வாங்கி அவரோட அக்கௌண்ட்டை பார்க்குறாங்க. பார்த்தா அவரோட ஃபுல் நேமை அப்படியே ஷார்ட்டாக வச்சிருக்காரு. அதை பார்த்து ஹீரோயின் உடனே ஓஹோ இதனால தான் என்னால் இதை கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ உடனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஹீரோயினும் சமாளிக்கிற மாதிரி ஆனால் ஏன் எல்லாரும் உங்களை கேஜேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே அது என்னோட ஃபுல் நேமோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் நேம் சொல்கிறாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே ரொம்ப பெருசாக இருக்கே நான் வேணா மைன்னு சொல்லி கூப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோயினும் நீனும் என்னோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அதை பற்றி நான் அப்புறமேட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்படியே மறுநாள் ஹீரோயின் கிளாஸ்ல இருக்கிறது தான் காட்டுறாங்க. இன்னமும் ஹீரோ இவங்களோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதே ஹீரோயின் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அவங்களோட ஃப்ரெண்டு உடனே இன்னுமாடி அவன் அக்செப்ட் பண்ணல, என்ன இவ்வளோ போஸ்ட் இருக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க உடனே ஹீரோயினும் இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் பாரு இதில் என்னோட அக்கௌண்ட்டும் ஆட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் உடனே ஏன் அவன் இன்னும் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கான், ஒருவேளை நானே அவனை கம்பல் பண்ணி கேட்டதுனால அவன் என்னை கண்டுக்காமல் போயிட்டானோ, ஒருவேளை அவன் என்னை இக்னோர் பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது, யாரோ அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா அது வேற யாரோ. கடைசி வரைக்கும் அவன் பண்ணவே மாட்டான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது கடைசியாக ஹீரோவும் அவங்களோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிடுறாரு. அதை பார்த்து ஹீரோயின் அப்படியே எழுந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவங்களோட ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்போதைக்கு நீங்கள் 2 பேரும் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, கூடிய சீக்கிரத்தில் ரியல் லைஃப் ஃப்ரெண்டாகவும் ஆயிடுவீங்க, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க உடனே ஹீரோயினும் இப்போவே என்னோட ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், அவனோட பேர் என்னோட பேரையும் சேர்த்தா எப்படி வரும், எப்படி அக்கௌண்ட்டுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அவங்க
ஃப்ரெண்டு வந்து சரி அவனுக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் சேட்டை ஓப்பன் பண்ணி ஹாய் என்னோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ஹீரோ உடனே அதை பார்த்துடுறாரு அண்ட் அவரும் டைப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டைப்பிங்னு காமிச்சிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு உடனே என்னடி இவ்வளோ நேரம் டைப் பண்ணுறான், ஒருவேளை லெட்டர் எழுதுறானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கடைசியாக ஹீரோ ஹே அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் வருது. அதை பார்த்ததுக்கே ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் திரும்பவும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோ லா படிக்கிறதுனால ஹீரோயினும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒரு கேஸ் ஹிஸ்டரியை எடுத்து அதுல இருந்து ஒரு கொஸ்டினை ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே ஓ இதை பத்திலாம் உனக்கு தெரியுமா, நீ இந்த கேஸை பத்தி படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே டெக்னிக்கலா உள்ள இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க ஹீரோயினுக்கு அது தெரியல. அவர் உடனே பாத்தியா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் ஃபைலை ஃபுல்லாக பார்த்து அந்த கரெக்டான ஆன்சரை சொல்லிடுறாங்க. ஆனாலும் விடாம ஹீரோ இன்னொரு கொஸ்டின் கேட்க ஹீரோயின் உடனே இப்போ என்ன உனக்கு ஆன்சர் தானே வேணும், நான் சொல்கிறேன் கேளு, ஒருவேளை என்னால் ஒரு சட்டத்தை போட முடியும் அப்படின்னா நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும்னு நான் ஒரு ரூல் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோ உடனே என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதே மாதிரியே நைட் ஃபுல்லாக ஹீரோயின் ஹீரோ கூட சாட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு திரும்பியும் பெட்டில் போய் படுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் காலையில் எந்திரிக்கும் போதே இப்படி தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போடுறாங்க. பார்த்தா நிறைய பேர் லைக் கமெண்ட்லாம் போட்டு விட்றாங்க. ஆனால் ஹீரோயினும் பார்க்கவே இல்லை. உடனே ஹீரோயின் போயிட்டு ஹீரோவோட ஸ்டோரி பார்க்க அவர் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கு அப்படியே ஹீரோயின் ஃபயர் விட்டுட்டு வெளில வந்துடுறாங்க. பார்த்தா ஹீரோவும் அவங்களோட ஸ்டோரியை லைக் பண்ணிடுறாரு. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஐயோ நான் ரொம்ப அழகாக இருக்கேன் போல, அதனால தான் இவன் லைக் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிட்டு ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கும் வந்து கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஹீரோ கூட சாட் பண்ணிட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்க அவங்க உடனே ஹீரோ கிட்ட கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு, நான் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே ஹீரோக்கு தெரியல. உடனே ஹீரோயினும் சரி நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவும் ஆமா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே ஓஹோ நீ என்ன கேட்குறியா, ஒருவேளை நான் சாப்பிடலன்னு சொன்னா என் மேலே நீ கோவப்படுவியா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோ எந்த ரிப்ளையும் பண்ணலை. அதை அப்படியே ஜீன்லேயே நிற்கிது. அதை பார்த்த ஹீரோயின் உடனே நான் சும்மா சொன்னேன், நான் இப்போ தான் என்னோட லஞ்ச் சாப்பிட்டேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க. அதுக்கும் ஹீரோ ரிப்ளை பண்ணவே இல்லை. அதையும் அப்படியே சீன்லேயே விட்டுடுறாரு. மறுபடியும் ஹீரோயின் சரி எப்போ நீ எங்களோட கேம்பஸ்க்கு திரும்பி வருவ அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ உடனே ஏன் உனக்கு என்ன பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட ஹீரோயின் அப்படியே லூசு மாதிரி சத்தம் போட்டு சிரிக்க உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹீரோயினை பார்த்து நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்காம நீ உன் ஆள் கூட கடலை போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே ஒன்றும் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோவும் நான் வெனஸ்டே வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க உடனே அவன் வெனஸ்டே வருவானா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் காண்டாவே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்த அதே பையன் தான் இவன் இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டான் போல. அதே மாதிரி வெனஸ்டேவும் வந்துருது. ஹீரோயினும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த நேரம் கரெக்டாக ஹீரோவும் வராரு. உடனே ஹீரோயினும் அப்படியே படிக்கிற மாதிரி சீன் போட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக நேராக ஹீரோவும் ஹீரோயின் கிட்டே வந்து ஹாய் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் என்னமோ அவங்க ஹீரோ வர்றதை பார்க்காத மாதிரி ஹே நீ இங்கே என்ன பண்ற அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆன மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல நான் இன்னைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் சொல்ல உடனே ஹீரோயினும் ஓஹோ அப்படியா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பச்சையா புழுவுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்றாரு. உடனே ஹீரோயினும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து நல்ல வாசனை வருது, நீ என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ உடனே அது ஒன்றும் இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு. உடனே ஹீரோயினும் மனம் தளராம சரி அப்ப நீ உன்னோட அப்பா அம்மாவை பார்க்க இங்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ வந்து இல்ல அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே அப்படின்னா நீ என்ன மீட் பண்றதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா கேட்குறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இல்லை நான் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக வந்தேன், அவங்க வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின் திரும்பவும் அவங்க வேற டிபார்ட்மெண்ட்னா அப்ப நீ இங்க என்ன பண்ற, என்ன பார்க்க தானே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவும் வெல் நான் உனக்கு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்து ஹீரோவும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து சரி உன் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு, சீக்கிரமாவே முடிச்சிருவேன், டியூ டேட் கூட பக்கத்துல வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோவை பார்த்து உன்னோட கிளாஸஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்க அடுத்த வாரம் வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே வாவ் அப்படிதான் இருக்கணும், ஸ்டூடெண்ட்னா உன்ன மாதிரி தான் இருக்கணும், நீ ரொம்பவே பர்ஃபெக்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோக்காக கிளாப்லாம் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் அந்த பையன் தான் கால் பண்றான். உடனே ஹீரோயினும் நான் இதை அப்புறமேட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே வச்சுட்டு சரி உன்னோட அப்பா அம்மா பத்தி சொல்லு, அவங்க எந்த மாதிரி டாக்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் என்னோட அப்பா இந்த டாக்டர், எங்க அம்மா இந்த டாக்டர், அப்புறம் என்னோட தங்கச்சி அப்படின்னு
அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு. திரும்பவும் அந்த ஃபோன் கால் வருது. உடனே ஹீரோயின் காண்டாயிட்டு இவனுக்கு என்னதான் வேணும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்க, அதை பார்த்து ஹீரோ உடனே நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ ஃபோனை அட்டன் பண்ணி பேசு, நம்ம அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நான் என்னோட க்ரஷ் கிட்ட பேசி 2 நாள் ஆச்சுடி அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணும் ஒரு வழியாக அவங்களோட ஃப்ளர்ட் எல்லாம் ஒரு எண்டுக்கு வந்துருச்சா அபாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயினும் ஹீரோவோட ஸ்டோரியை இங்கே ஷேர் பண்ணி பாத்தியா அவங்க எல்லாரும் இந்த பாருக்கு போகிறாங்க, நாமளும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்ல அவங்களோட ஃப்ரெண்டும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்லேயே பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஒருவேளை எங்கே நான் காணாமல் போயிட்டேன்னா தயவு செஞ்சு என்னை யாரும் தேடாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே எல்லாரும் கோரஸா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு படிப்பு தான் முக்கியம், ஃப்ளர்ட்லாம் அதுக்கப்புறம் தான் அப்படின்ற மாதிரி ஒன்றா கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கூட இருக்க அந்த 2 பசங்களும் அந்த இடத்துக்கு வர, உடனே இவங்க எல்லாரும் ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசங்க அப்படியே வந்துட்டு அப்படியே போயிட, ஹீரோயின் உடனே கேலிக்ஸ் வரலையா, அவனும் இவங்க கூட வருவாங்கன்னு தானே நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனும் இங்கே சீக்கிரமாக வந்துடுவான், நீ கவலைப்படாத, வா நம்ம எல்லாம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் டான்ஸ் ஃப்ளோர் போயிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப நேரம் டான்ஸ் ஆட அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டு தான் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டும் நான் அங்கே போயிட்டு வரேன், நீ கொஞ்ச நேரம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் விட்டுட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு பையன் ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு ஒரு ஷார்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் அவங்க கையில் இருக்க கிளாஸை வாங்கிக்கிறாங்க. அப்போ அந்த பையன் அவனோட பேர் சொல்ல இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு நீ சிங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த பையன் உடனே நாம 2 பேரும் சேர்ந்து வேணா அதை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கரெக்டாக ஹீரோவும் உள்ள வராரு. உள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் நிற்கிற ஹீரோயினை தான் அவர் பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோயின் அங்கே இருக்க ஒரு பையன் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கு. அவருக்கு கொஞ்சம் காண்டாயிடுது. தண்ணி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோயினும் ஹீரோவை பார்க்குறாங்க. அவங்க உடனே கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஓடி வர, ஹீரோ அங்கேருந்து வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினும் அவர் பின்னாடியே ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ அவங்கள கண்டுக்கவே இல்லை. அவங்க உடனே எதுக்காக நீ என்னை இக்னோர் பண்ணுற, வந்ததும் என்கிட்ட ஒரு ஹலோ கூட சொல்லாமல் ஏன் போயிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோ பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க, அந்த நேரம் கூட்டத்தில் அவங்க மிஸ் ஆயிடுறாங்க. உடனே இன்னொரு பையன் வந்து உன்னை நான் டான்சிங் ஃப்ளோரில் பார்த்தேன், நீ ரொம்பவே சூப்பராக இருக்க இந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையில் ஒரு கிளாஸை கொடுக்க, ஹீரோயின் என்னமோ ஹீரோவை தான் தேடிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோவும் ஹீரோயினுக்காக ஒரு கிளாஸை வாங்கிட்டு அப்படியே வந்து திரும்புறாரு. பார்த்தா ஹீரோயின் இங்கே இன்னொரு பையன் கூட பேசிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிடுது. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு அவர் கையில் 2 கிளாஸ் வச்சிருக்கிறத பார்த்ததும் ஹீரோயினுக்கும் புரிஞ்சிருது. உடனே ஹீரோ எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவோட பேர் சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவர் தான் ஏற்கனவே அங்கேருந்து போயிட்டாரு. காண்டில் ஹீரோயினா அவங்க கையில் வச்சிருக்க சரக்கை குடிச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேற ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நாம எல்லாரும் வேற ஒரு பாருக்கு போகிறோம், நீ சீக்கிரமாக வெளில வா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் சரி வரேன் இரு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு அப்படியே திரும்புகிறாங்க. வேகமாக திரும்பினதும் ஏற்கனவே தண்ணி நிறைய அடிச்சிருக்கிறதுனால தலை வேற பயங்கரமாக சுற்றி அவங்களுக்கு எதிரில் நிற்கிற ஒருத்தவங்க மேலே அப்படியே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வேற யாரோ ஒருத்தவங்களோட பெட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கம் கலைஞ்சி எழுந்ததும் என்ன இடம்னு தெரில, யாரோட வீடுன்னு தெரில. உடனே அவங்க பயந்து பக்கத்தில் இருக்க ஒரு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அது ஹீரோ தான். அவர் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்க, உடனே ஹீரோயினும் பேனை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறமா ஹீரோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்து ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதோட ஃப்ளாஷ்பேக்கும் முடிஞ்சிச்சு. இங்கே மீட்டிங்கில் ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்ட அவனை நம்ம வேலைக்கு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி கத்த, அதை கேட்ட அவங்க அம்மாவும் இதோ பார்லூனா அவன் ஏற்கனவே கான்ட்ராக்ட்லாம் கூட சைன் பண்ணிட்டான், சொல்ல போனால் இந்த மீட்டிங்கில் கூட அவன் வந்து கலந்துக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. என்னால் அவனை மீட் பண்ண முடியாது, இதுக்கு மேலே என்னால் இங்கேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எழுந்துக்கிறாங்க. பார்த்தா எதிரில் ஹீரோ வந்து நிற்கிறாரு. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்க அப்படியே அசையாமல் நிற்கிறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ உடனே ஆர்கிடெக்ட் வெலரியா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே அசையாமல் நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். இவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்றது எல்லாமே கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.